காலையில் 5 நிமிஷத்தில் எந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுப்பேன். ஆனால் எந்திரிக்கிறதுக்குள்ளே நேரம் எப்படி தான் ஓடி போகுமோ தெரியல. எந்திரிச்சு பார்க்கும்போது 1 ஹவர் தாண்டி போயிட்டுருக்கோம். நானாச்சு பரவாயில்ல, என் பொண்ணு இன்னும் ஸ்கூலுக்கு அனுப்பலை. நிறைய பேர் வீட்டிலலாம் வந்து பசங்களுக்கு காலையிலே வந்து ஸ்கூலுக்கு லஞ்சு செஞ்சு கொடுக்கணும். நான் இன்னும் அந்த சிச்சுவேஷனுக்கு போனால் தான் அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது தெரியுமே எனக்கு. சரி, டைம் தான் ஆயிடுச்சு, நம்ம கடகடன்னு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சமைப்போமே அப்படின்றது கிடையாது. காலையில் யார் மூஞ்சில் முழிக்கிறோமோ இல்லையோ, இந்த ஃபோன் மூஞ்சில் முழிச்சா தான் அந்த நாளே நல்லா போகிற மாதிரி ஒரு ஃபீலு. நம்மளுக்கு யாருமே வந்து மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலுமே வந்து எல்லா ஆப்பையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்க்குறதுல அது ஒரு சந்தோஷம். அதில் ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிவிட்டு துண்டை காணும் துணியை காணுன்னு போயிட்டு பல்லு வளைக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சமைக்க போனால் 10 நிமிஷத்தில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிக்கணும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் யோசிப்பேன். கிச்சன் போனோமா 10 நிமிஷத்தில் சமைச்சிட்டு வெளியே வந்துடணும்ப்பா. அதே சமயம் நம்ம சமைக்கிறது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், பேலன்ஸ்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.